எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் நமக்கு மத்தியில் வரும் பொழுதும் ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலை செய்து பாதுகாத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்க என்னை தூக்கி சுமந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அந்த நன்றி அறிதல், அந்த இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால் ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ள பலிபீடத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறதுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இந்த நாளிலும் பார்க்க போகிறோம். கடந்த வாரங்களிலே நாம் 2 விதமான பலிகளை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவது ஸ்தோத்திர பலி. அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்தும் பொழுது அதை மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தார். 2வது கையெடுப்பு பலி, அதாவது 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கையெடுப்பு பலி. அந்த கையெடுப்பு பலியை எப்படி செலுத்தணும், அதை செலுத்துகிறவர்கள் தன்னுடைய இருதயத்திலே என்னென்ன காரியங்களை நினைத்து கொள்வார்கள் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. இப்போ கையெடுப்பு பலினா என்ன? 2 கரங்களை எப்போ ஒரு மனிதன் உயர்த்துவான்? என்னிடத்துல ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறதற்காகத்தான் கரங்களை உயர்த்துவான். ஆண்டவரிடத்திலையும், தகப்பனே என்னால முடியாது, நீங்க தான் நடத்தணும் அப்படின்னு 2 கரங்களை நம்ம உயர்த்துறோம்னா அது ஆண்டவருடைய பாதத்திலே கையெடுப்பு பலியாய் அங்கீகரிக்கப்படுகிறது. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். பிரைஸ் காட். இந்த நாளிலும் ஒரு புதிய பலிகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்கு ஆதாரமா எடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். ரோமர் 12 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. இல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆராதனை, அதை குறித்து ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பொதுவா நம்ம ஆராதனையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றோம். நிறைய பேருக்கு இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது ஜீவன் இல்லாத ஒரு வார்த்தையை போல நம்ம அதை உச்சரிக்கிறோம். ஏதோ ஒரு மந்திரத்தை போல, அன்பான பிரஜாதி மார்க்கத்தார் சொல்லுகிறதான ஒரு மந்திரத்தை போல இந்த ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணுகிறோம், அதை நம்ம உபயோகிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஸ்தோத்திர பலி இடும் பொழுது என்னுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறது. அந்த ஸ்தோத்திரம் ஆராதனை வேளையில நம்ம 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அப்படி சொல்ற ஸ்தோத்திரத்தினாலே தேவனுடைய நாமம் அது மகிமைப்படுகிறது. அப்போ அப்படி மகிமைப்படுத்தப்படுகிற அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்துவீர்களானால் அதை மனப்பூர்வமாய் செலுத்துங்கள். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது அதை மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய். நீங்க இந்த 1000 ஸ்தோத்திர பலி நிறைய பேர் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய சபையிலும் நிறைய பேர் 1000 ஸ்தோத்திர பலியை ஒரு நாள் வாசிப்பாங்க. அப்படி 1000 ஸ்தோத்திர பலி நீங்க வாசிக்கிறத கூட நான் என்ன சொல்லுவேன், நீங்க அதை அப்படி வாசிக்காம மனசார ஒரு 10 ஸ்தோத்திரத்தை ஆண்டவரிடத்துல நீங்க தெரியப்படுத்தினீங்கன்னா அதுவே ஆண்டவருடைய பார்வையில பெரிய ஒரு பலியா அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒன்று சொன்னாலும் மகத்துவத்தின் தெய்வத்திற்கு மனசார நம்ம கர்த்தருக்கு இந்த பலிகளை செலுத்தணும். ஆண்டவருக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பலி செலுத்தும் பொழுது அந்த பலி பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அப்போ நம்ம இந்த கிருபையின் காலத்திலே வாழ்கிறோம். நம்ம காளைகளையோ ஆட்டுக்கடாக்களையோ பலி செலுத்த தேவையில்லை, போவதும் கிடையாது. நம்ம பலி செலுத்துகிறது நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை. அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்தும் பொழுதும் அது எப்படிப்பட்டதா இருக்கணும், குறையில்லாததாய் முழு மனதோடு மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இனிமே நம்முடைய சபையில ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும், 10 ஸ்தோத்திரம் சொன்னாலும் அது மனசார ஆண்டவருக்கு காணிக்கைகளாய் செலுத்தப்படுகிறதா இருக்கணும். ஆமென். அப்போ ஆராதனை அந்த வேளையில நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏதோ ஆராதனை வேளையில ஒரு 25-30 நிமிடம் எழும்பி நிற்க சொல்லி 2-3 பாடலை பாடுவாங்க, அந்நிய பாஷை பேசணும், அப்படி இல்லை.
ஆராதனை என்கிறது ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கிறதான ஒரு முறைமை. அந்த முறைமையில இந்த நாள் ஆராதனையில இது எனக்கு கொடுக்கப்பட்ட கடைசி ஆராதனை. இந்த ஆராதனையில எப்படியாகிலும் என்னுடைய ஆண்டவருடைய இருதயத்தை நான் பிரியப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி நல்ல முழு மனசோடு ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் மனுபுத்திரர்களை தூரத்திலிருந்து சோதித்தருகிறவர். அப்போ பரலோகத்திலிருந்து நம்ம ஆராதனை செய்யும் பொழுதே ஆண்டவர் நம்மை சோதிச்சிருவார். இவங்க உண்மையாகவே ஆராதனை செய்யறாங்களா, இல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்யாம தன்னுடைய உதடுகளில் இருந்து ஆராதனை செய்கிறார்களா? கர்த்தர் ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொன்னார், இவர்கள் என்னை உதடுகளினாலே துதிக்கிறார்கள், ஆனால் இவர்களுடைய இருதயமோ தூரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கூட்டத்தினரிடத்திலே நாம் சேரக்கூடாது. அப்போ நம்ம தேவனை உதட்டால மாத்திரம் துதிக்க கூடாது, இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆண்டவரை மனதார துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஸ்தோத்திரம். அப்போ எதை செலுத்தினாலும் ஆண்டவருக்கு மனப்பூர்வமா நீங்க செலுத்திட்டீங்கன்னா அவர் இம்ப்ரெஸ் ஆயிடுவார். நான் உண்மையா ஒரு காரியம் சொல்லவா? இந்த உலகத்துல நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய கிரயம் செலுத்த வேண்டியது இருக்கு. அவர்களுடைய மனசுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்யணும்னா எத்தனையோ ஆயிரங்கள் செலவு செய்து ஒரு பொருளை வாங்கி கிஃப்டா கொடுக்கணும். அந்த கிஃப்ட் கூட அவங்களுக்கு ஒரு வேளை பிடிக்கலைன்னா முகத்துக்கு நேரா சொல்லிடுவாங்க இது பிடிக்கலன்னு. ஆனா இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தரை மாத்திரம் பிரியப்படுகிறது மிக சுலபம். அது யாருன்னா நம்முடைய தேவனை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே பண்ண வேண்டாம், அவருக்கு கோடி கோடியா கொட்ட வேண்டாம், தங்கம் நகை வெள்ளி எதுவுமே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டாம். ஒன்னே ஒண்ணுதான், எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருக்கு என்று நீங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்படி மனப்பூர்வமா நீங்க ஒண்ணு செஞ்சாலும் ஆண்டவர் அந்த ஒன்னை வச்சு ரொம்ப பெருமைப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தராகிய இயேசு அவர் தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணி அவர் காணிக்கை பெட்டி பக்கத்துல உட்காருகிறார். உட்காரும் பொழுது நிறைய பேர் காணிக்கை நேரத்துல ஆமென் கொண்டு வந்து லட்சத்தை போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஆயிரக்கணக்கான காசுகளை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு மத்தியிலே ஒரே ஒரு தாயார் 2 காசு போட்டாங்களா? எவ்வளவு போட்டாங்க? 2 காசு. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்க எல்லாம் காணிக்க போட்டீங்க, அதுல அந்த 2 காசு போட்ட அந்த தாயார் தான் என் பார்வையில அவங்க ரொம்ப பெரியவங்களா இருக்கிறாங்க. அப்போ ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம கொடுக்கிறது பெருசு இல்ல, எப்படி கொடுக்கிறோம்னு தான் பெருசு. ஸ்தோத்திரம் சொல்றது பெருசு இல்ல, அதை எப்படி சொல்லுகிறோம்னு தான் ஆமென் ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியை மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டினுடைய பலிகள் எல்லாமே பிரகாரத்திலே செலுத்தப்படுகிறது அல்ல, பரிசுத்த ஸ்தலத்திலே செலுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எல்லா பலிகளையும் எங்கதான் செலுத்துவாங்க? பிரகாரத்திலே உள்ள பலிபீடத்திலே செலுத்துவார்கள். ஆனால் இந்த கிருபையின் காலத்தில் கடைசி காலத்துல ஆண்டவருக்கு எல்லா பலிகளையும் எங்க தெரியுமா செலுத்துவோம்? பரிசுத்த ஸ்தலத்திலையும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் தான் நம்ம செலுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த பிரகாரத்தை தாண்டி எந்த ஒரு மனிதனும் உள்ள வர முடியாது. ஒரே ஒரு மனிதன் மாத்திரமே, ஆமென், யாரு? ஆசாரியர்கள் மாத்திரம்தான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வர முடியும். மகா பிரதான ஆசாரியர் மாத்திரம்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வருடத்திற்கு ஒரு முறை வர முடியும். ஆனா ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கிருபாசன தண்டையிலே தைரியமாய் வருகிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அன்பான பெருஜாதி மார்க்கத்தார், அங்க அவங்க இந்த கருவறை அப்படின்னு சொல்லுகிற அந்த பகுதிக்குள்ள யார் தான் வர முடியும்? ஒரு குறிப்பிட்ட ஒரு தரப்பினர் மாத்திரம் தான் வர முடியும். மற்றவங்களாம் உள்ள வந்தா என்ன பண்ணிடுவாங்க? வரக்கூடாது சொல்லுவாங்கல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம இந்த கிருபையின் காலத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் தைரியமாய் வர முடியும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுதும் வாசிக்கப்பட்டதான வசனம், அதை மறுபடியுமாய் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், நீங்கள் உங்களுடைய சரீரத்தை
பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று போதுமா? உங்களுடைய சரீரங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும், சொல்லுங்க, என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் படைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நம்ம பழைய ஏற்பாட்டிலே செலுத்தப்படுகிறதான அநேக பலிகளை குறித்து நம்ம தேவனுடைய கிருபையினாலே நம்ம தியானித்து வந்தோம். ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே செலுத்தப்படுகிற சர்வாங்க தகன பலியா இருக்கட்டும், போஜன பலியா இருக்கட்டும், சமாதான பலியா இருக்கட்டும், குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, பான பலி, அசைவாட்டு பலி, எந்த பலியாக வேணாலும் இருக்கட்டும், அந்த பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அந்த பலிகளை கர்த்தர் பரிசுத்தமாய்த்தான் பார்க்கிறார். ஆனால் ஒரே ஒரு பலியின் மேல் மாத்திரமே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிரியமாயிருக்கிற பலி என்ன பலினா, இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஜீவ பலி. இந்த ஜீவ பலிக்கு ஆடோ ஆமென் கடாவோ எதுவும் தேவை கிடையாது. இந்த ஜீவ பலிக்கு நான் தான் தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாமே கர்த்தருடைய பார்வையிலே ஜீவ பலிகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் ஒன்றே ஒன்று தான் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்னன்னா, நம்மளுடைய சரீரங்களை பரிசுத்தமும், சொல்லுங்க, என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும், என்னுடைய ஆத்துமாவை பரிசுத்தமும், என்னுடைய ஆவியை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாய் படைக்க விரும்புகிறேன். அப்படிங்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த நாளிலே. முதலாவது, நம்ம ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது பரிசுத்த சரீரத்தோடு வர வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் நாம் நம்மை படைக்க வேண்டும். அல்லேலூயா. ஜீவ பலியாய் படைக்க வேண்டும். அது எப்படி ஜீவ பலியாய் நாம் நம்மை படைக்கிறது? இந்த நாளிலே நம்ம அதை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது, பலிபீடத்தின் மேல் ஒரு பலி செலுத்தப்படுகிறது என்று சொன்னால், அந்த பலி கொல்லப்பட்டு அதை அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட வேண்டும். இதுதான் பலியினுடைய முறைமை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்தவான்கள் செய்கிற ஒவ்வொரு பலிகளிலேயும் அந்த பலிபீடத்தின் மேல் ஒரு உயிர் கொல்லப்பட வேண்டும். கொல்லப்பட்ட அந்த உயிர் அது தகனிக்கப்பட வேண்டும். இது பலிபீடத்தினுடைய பலி செலுத்துகிற முறைமை. ஆனால் இந்த வார்த்தை பாருங்களேன், ஜீவ பலி, ஒரு சொல் முரண்பாடாய் இருக்கிறது. ஜீவ பலி, அப்ப பலி செலுத்திட்டோம்னா என்ன இருக்காது? அந்த பொருளுக்கு ஜீவன் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் ஜீவ பலி. அப்படின்னா பலி செலுத்தப்பட்டதற்கு பிற்பாடும் ஜீவன் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் நாம் நம்மையே ஆண்டவருக்கு பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நம்மளுடைய பலியாய் நாம் நம்மை ஒப்பு கொடுத்ததற்கு பிற்பாடு நம்ம ஆண்டவருக்காக வாழுகிறோம்ல, அதுதான் ஜீவ பலி. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். இதை குறித்து இன்னும் உங்களுக்கு நான் தெளிவாய் புரியும்படியாய் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டானோ, எப்பொழுது ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டானோ, அப்பொழுதே அந்த மனிதன் ஆண்டவருக்காக அவனை ஜீவ பலியாய் அர்ப்பணித்து விட்டான் என்று அர்த்தம். அல்லேலூயா. எப்பொழுது ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ, அப்பொழுதே அவனுடைய இருதயத்திலே அவனை ஜீவ பலியாய் ஆண்டவர் அங்கீகரித்துக் கொள்ளுவார். இது ஒரு திருமண பந்தத்தை போல. ஆமீன். ஒரு மணவாட்டி ஒரு மணவாளன் ரெண்டு பேரும் எப்பொழுது கணவன் மனைவியாய் இணைக்கிறார்களோ, அப்பொழுதே அந்த மனைவி முழுக்க அந்த கணவனுக்காக வாழ்கிறதற்கான ஒரு நடைமுறைகளை ஆரம்பிப்பாள். அப்பொழுதே அந்த கணவன் அந்த மனைவிக்காக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறதற்காக அவன் ஒப்பு கொடுப்பான். இதுதான் ஒவ்வொரு திருமண ஆராதனையிலும் நம்ம செய்கிறோம். வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் துக்கத்திலேயும் நீ பிறர் முகம் பார்க்காமல் இவருக்கே மனைவியா இருப்பாயா, இவளுக்கே கணவனா இருப்பாயா அப்படின்னு நம்ம திருமண ஆராதனையில நம்ம சொல்லுகிறோம்.
அப்போ முதலாவது பலி என்று சொன்னால், அதே போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு தன்னுடைய முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்துமாவோடு தேவனுக்கே நான் சொந்தம் என்று எவன் ஒருவன் கையொப்பம் இடுகிறானோ தன்னுடைய ஆவியிலே, அவனைத்தான் ஆண்டவர் ஜீவ பலியாய் பார்க்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பரிசுத்தமான ஜீவ பலிகள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அந்த ஜீவ பலி செலுத்துகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்பாக அவனுக்காக வாழுவான். அவனுக்கு பிரியமானதை பார்ப்பான், அவனுக்கு பிரியமானதை பேசுவான், அவனுக்கு பிரியமான இடத்திற்கு போவான். அவனுக்கு என்னென்ன பிரியமோ அதை வேண்டி விரும்பி வேகத்தோடு கூட செய்வான். ஏன்னா அவனை நேசிக்கிறான், அவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள அவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறான். ஆனால் எந்த ஒரு மனிதன் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு அவனுக்காக வாழாமல் இயேசுவுக்கு பிரியமான ஒரு காரியத்தை அவன் செய்வான். அவன் இயேசுவுக்கு பிரியமான ஒரு காரியத்தை பேசுவான். அவனுக்காக காரியங்களை செய்யாமல் கர்த்தருக்கு எது பிடிக்குமோ அந்த காரியத்தையே அவன் செய்து கொள்ளுவான். அது ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, அந்த நபர் தன்னை ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு என்று படைத்திருக்கிறான் அர்த்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவ பலியாய் படைத்திருக்கிறான் என்று அர்த்தம். இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க ஜீவ பலியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் படைத்திருக்கிறீர்கள்? உங்களை நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா இயேசுப்பாவுக்கு? ஆண்டவரே, நான் தான் உங்களுக்கான ஜீவ பலி. ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். பொதுவா சொல்லணும்னா, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, நான் ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக எனக்காக வாழ்ந்திருப்பேன். நான் ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாடு இயேசுவுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கையே கர்த்தருக்கென்று நாம் நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது அர்த்தம். ஆண்டவர் விரும்புகிறார், கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த சரீரத்துல ஆண்டவர் என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய சிந்தையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்முடைய கண்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நம்முடைய உதடுகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்ப்பு? என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக எனக்கென்று படைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஜீவ பலி. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வருகிறோம், ஆண்டவருடைய ஆலயத்துல உட்காருகிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆராதித்துட்டு ஆமென், எப்படி ஆராதிப்போம்? ஆண்டவரே, நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மனதார ஆண்டவரை ஆராதிக்கிறோம். பரலோகமே உருகி ஊற்றுகிற அளவிற்கு ஆண்டவரை என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். ஆராதித்து முடித்ததற்கு பிற்பாடு நம் ஆராதனை விட்டு வெளியிலே போய் திங்கள் செவ்வாய் அப்படிப்பட்டதான நாட்களிலே நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கிறோமா? இல்லை, நாம் நம்மை சார்ந்திருக்கிறோமா? இன்னும் சொல்ல போனால், நமக்கு பிரியமானதை செய்கிறோமா? இல்லை, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறோமா? நமக்கு பிரியமானதை செய்கிறோம் என்று சொன்னால் நாம் ஜீவ பலியாய் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்திலே படைக்கப்படவில்லைன்னு அர்த்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றதை நீங்க சொல்றீங்களா? நான் எனக்கு பிரியமானதை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா, இன்னும் ஒரு முறை சொல்ல கேட்கலாமா? நான் எனக்கு பிரியமானதை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா இன்னும் ஜீவ பலியா நான் படைக்கப்படலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமீன். ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதற்காக ஆராதனையில ஆண்டவரை துதிக்கிறோம், பாடுறோம், மகிமைப்படுத்துறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிக்கிறோம். ஆராதனை முடித்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்முடைய அலுவல்கள், நம்முடைய குடும்ப காரியங்கள், நம்முடைய சொந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா? இல்லை, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா என்று நாம் நம்மை சிந்தித்து சோதித்து அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு பலி செலுத்துகிற ஒரு மனிதன் பரிசுத்தமான ஒரு பாத்திரமாய் கர்த்தருடைய பார்வையிலே பார்க்கப்படுகிறான். அதே போல நாம் எல்லோரும் பரலோகத்திற்கு போகணும்னா நமக்கு என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. அந்த பரிசுத்தமாய் நாம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னா நாம் நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தா மாத்திரமே
பரிசுத்தமாய் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியும், பரலோகத்திற்கு போக முடியும். ஜீவ பலியாய் நம்மள ஒப்பு கொடுக்கலைன்னா எங்க போக முடியாது. பலி முதலாவது சந்து சந்தாய் தகனிக்கப்பட வேண்டும். அந்த பலிபீடத்தின் மேலே கிடத்தப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டி, அது சொல்ல முடியுமா என்ன இந்த மாதிரிலாம் வெட்டாதுன்னு வாயை திறந்து சொல்ல முடியுமா? அது இஷ்டம் இல்லை, ஆசாரியனுடைய சித்தம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதாமா? பலிபீடத்தின் மேல் கிடத்தப்படுகிற ஒரு ஆட்டுக்கடா இருக்கட்டும், அந்த ஆட்டுக்கடா அந்த பலி செலுத்துகிற அந்த ஆசாரியனை பார்த்து, என்னை இப்படி என்ன பண்ணாத, வெட்டாத, எனக்கு ரொம்ப வலிக்கும், அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் ஒரு ஐடியா கொடுக்க முடியுமா? அதனுடைய சிந்தை எல்லாம் என்ன பண்ணிடணும், மட்டுப்படுத்தப்பட்டு அந்த ஆசாரியனுடைய சித்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தின்படி வாழுகிறதே நாம் நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதற்கான அடையாளம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். ஆண்டவர் முதலாவது எதிர்பார்க்கிறது ஒண்ணுதான், சிம்பிளா சொல்றேன், நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமான ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய சரீரம், நம்ம செய்கிற செயல்கள், இந்த சரீரத்தின் மூலியமாய் நம்ம காண்கிற, பார்க்கிற, பேசுகிற ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலியாய் மாறணும். அல்லேலூயா. இதுதான் ஜீவ பலி. அப்போ நம்முடைய சிந்தையை எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய சிந்தை ஆண்டவருக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்படாததற்கு முன்பாக எப்படி இருக்கும் தெரியுமா? நமக்கு பிரியமான காரியத்தையே சிந்தித்து கொண்டிருப்போம். ஆலயத்தில் உட்கார்ந்துட்டே இருப்போம், பக்கத்தில் இப்படி திரும்பி பார்ப்போம். யாராவது ஒரு சிஸ்டர் நல்ல ஒரு பட்டு புடவை கட்டிட்டு வந்தாங்கன்னா, இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கே, இதே மாதிரி புடவையை நான் என்ன பண்ணணும், வாங்கணும். இப்படி திரும்பி பார்த்து ஒரு நல்ல செயின் இருக்குமா, செயின் போட்டுட்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த செயின் போட்ட சிஸ்டரை பார்த்து, இந்த செயின் நல்லா இருக்கே, என் வீட்டுக்காரர்கிட்ட இதே மாதிரி ஒரு செயின் என்ன பண்ணணும், வாங்கணும், கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை. ஆமென். பலிபீடத்திலே ஜீவ பலியாய் ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிக்கலைன்னா அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கும். எப்படி கூட்டை விட்டு வழி தப்பி போன ஒரு குருவி அலைந்து திரிகிறதோ அதே போல நம்முடைய சிந்தனை அலைந்து திரிந்து கொண்டே இருக்கும். அப்படி அலைந்து திரிகிறதுனா நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க இன்னும் ஜீவ பலியாய் உங்களுடைய சிந்தனையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல. ஹல்லேலூயா. இப்படி அலைந்து தெரியுதா உங்க சிந்தனை? ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஏசப்பா, என் சிந்தனையை நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தையை ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனிதனுடைய சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கும்? அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எப்படி சிந்திப்பாரோ அதே போல சிந்தனை நமக்குள்ள காணப்படும். ஒரு போராட்டம், பிரச்சனை வந்துட்டுன்னா ஆண்டவர் அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவார், ஆண்டவர் அந்த இடத்துல எப்படி பேசுவார், எப்படி கிரியை செய்வார் அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்குள்ள வரும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்பாக என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு நல்ல சுவாரஸ்யமான சம்பவம். நான் எப்பப்பெல்லாம் பிரேயருக்கு போறேனோ அப்பப்பெல்லாம் கேபி என்ன செய்வான்னா, அவ அழ ஆரம்பிப்பா. எப்பப்பெல்லாம் ஜெபத்துக்கு போறேனோ அப்பதான் கரெக்டா அழுதுட்டு இருப்பா. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு பிள்ளையை தூக்குறதா இல்ல ஜெபத்துக்கு போறதா, சரி பிள்ளையை தூக்காம ஜெபத்துக்கு போனா ஆண்டவருடைய பிரசன்னத்துல என்ன செய்ய முடியாது, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆண்டவரை துதிக்க முடியாது, ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. உடனே ஒரு நாள் நான் ஆண்டவரிடத்துல இப்படியாய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இதே இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்களோ அதை நான் பண்றதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கப்பா. அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு குழந்தை அழுது நீங்க ஜெபிக்கணும், நீங்க ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்களோ அதை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்ன வேளையில ஆண்டவர் சொன்னார், நீ கண்ணை மூடிட்டு சைலண்டா உட்கார்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அல்லேலூயா. அப்படி கண்ணை மூடிட்டு சைலண்டா உட்கார்ந்துட்டு அந்த பிள்ளை அழுகிற சத்தத்தை என் காதுக்குள்ள அனுமதிக்காமல் நான் மனசார தேவனை ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 நிமிஷத்துல பிள்ளை அழுகிற சத்தமே காணோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆவிக்குள்ளே என்னை நிரப்பி அவரை துதிப்பதற்கான ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கும், நம்முடைய குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கும். நம்முடைய சிந்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த பிரச்சனையை நாம் நம்முடைய பலத்தை கொண்டு அணுகாமல் அந்த இடத்துல ஏசப்பா இருந்தார்னா எப்படி அந்த பிரச்சனையை டீல் பண்ணிருப்பாரு?
புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? நம்ம வேலையில ஒரு பிரச்சனையா, அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு இருந்தார்னா எப்படி அதை அணுகி இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சிந்தையிலே தோன்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி தோன்றிட்டுன்னா நாம் நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்முடைய சிந்தனையை ஆண்டவர் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது, கிறிஸ்துவர்கள் வெளிப்பிரகாரமா ஒரு பெரிய பெரிய பாவங்களை செய்கிறது கிடையாது. ஏன்னா சபையில ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழுகிறதற்கு அர்ப்பணிக்கிறோம், நம்முடைய பாவ கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, அந்த சிந்தனை ஒரு மகா பெரிய போர்க்களம், ஒரு மகா பெரிய போர்க்களம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த சிந்தனையை மாத்திரம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நன்மைகளை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிகிறதற்கு காரணம் இந்த சிந்தனை தான். இந்த சிந்தனை ஆண்டவருக்கு பிரியமாய் ஒப்பு கொடுக்காததுனால நமக்கு தேவையானதை நம்ம என்ன செய்யறோம், நினைச்சுக்கிறோம், நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கிறோம். அவங்க நல்லதுக்கே செஞ்சாலும் நமக்கு தேவையானதை நம்ம என்ன செய்கிறோம், அப்போ நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு போராட்டம் வருதுன்னா நம்முடைய சிந்தனையை ஆண்டவருடைய சிந்தனையாய் மாற்ற பழக வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய எல்லைகள் எங்கும் நீங்க இதை கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு போராட்டம் வருதுன்னா இந்த இடத்துல இயேசுப்பா இருந்தா எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாரு, இந்த இடத்துல கர்த்தர் இருந்தா எப்படி இதை அணுகி இருப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டுனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். நாம் ஜீவ பலியாய் படைக்கப்படுகிறதற்கு முன்பாக அந்த பிரச்சனையை நம்முடைய சிந்தனையை கொண்டு அணுகுவோம். ஆனால் ஜீவ பலியாய் படைக்கப்பட்டதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய சிந்தனையின்படி நம்ம அந்த காரியங்களை அணுகுவோம். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? ஸ்தோத்திரம். முதலாவது, நம்முடைய சிந்தையை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இருக்கிற இடத்துல கரங்களை மாத்திரம் உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க, ஏசப்பா என் சிந்தனையை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நிறைய போராட்டம் என் சிந்தனையில வருது ஏசப்பா, அந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஏசப்பா. தகப்பனே, இந்த குறிப்பிட்ட நபர் அவர் நல்லவர் தான், ஆனா என் சிந்தனையில் அவரை குறித்து நிறைய எரிச்சல் உண்டாகிறது. என் சிந்தனையில் அவரை குறித்து தகப்பனே தகாத காரியங்கள் உண்டாகிறது. இந்த காரியங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. எனக்கு ஒரு ஸ்டெடி மைண்டை கொடுங்க. என் சிந்தனையை ஜீவ பலியாய் படைக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் சிந்தனையை ஜீவ பலியாய் படைக்கிறேன். Thank you Lord. என் சிந்தனையை ஜீவ பலியாய் படைக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர், அவர் மோட்டார் சைக்கிளில் போயிட்டே இருக்கிறார். அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது எதிர்க்க ஒரு நபர், அவரும் மோட்டார் சைக்கிளில் வந்துட்டே இருக்கிறாரு. இவர் தெரியாதனமா, இந்த ஊழியர் மேலதான் தவறு, தெரியாதனமா இடிச்சிட்டார். அந்த நபரை இடிச்சிட்ட உடனே ஆப்போசிட்ல இருக்கிற நபர் கீழே விழுந்து கையில கொஞ்சம் காயம். அப்படி காயம் வந்த உடனே அவர் வண்டியை விட்டு இறங்கி முதல்ல அந்த நபர்கிட்ட போயிட்டு, தம்பி ஏதாவது அடிபட்டுருச்சாப்பா, என்ன மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாராம். அல்லேலூயா. அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆப்போசிட்ல ரொம்ப கோபத்தோடு இருந்த இந்த நபர், இல்ல அங்கிள் எதுவும் பெருசான இல்லை, சின்ன காயம் தான் எனக்கு பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சமரசத்தை ஆண்டவர் கொடுத்தார். இதுவே அந்த நபர் தன்னுடைய சுய பலத்தின்படி, வயதுல பெரியவர் தான், நல்ல பராக்கிரமமா இருக்கிற ஒரு நபர் தான், அவர் இடிச்சிட்ட உடனே அந்த நபர் கீழே விழுந்துட்டார்ல, ஏன்பா இப்படி கீழே விழுந்துட்ட, ஏன் இப்படி எதிர்க்க வர, ராங் ரூட்ல வர, அந்த மாதிரிலாம் சொல்லி ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இயேசு எப்படி நடந்து கொள்வாரோ அதே போல அவர் நடந்து கொள்ளுகிறார். அப்போ அவர் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய சிந்தையை எப்படி படைத்திருக்கிறார், ஜீவ பலியாய் படைத்திருக்கிறார். இது உங்க வாழ்க்கையில தயவு செய்து நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில இதை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. உங்க சிந்தனையை நீங்க இயேசுனுடைய சிந்தனையோடு கூட ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு பிரச்சனையா, அதை நம்மளுடைய சிந்தனையின் மூலமே அணுகாம அதை ஏசப்பா எப்படி டீல் பண்ணியிருப்பாரு, ஒரு வாக்குவாதமா ஆண்டவர் எப்படி அதை அணுகி இருப்பாரு அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். நம்முடைய ஆண்டவர், அவர் எத்தனையோ பேர் எப்படியெல்லாம் சொன்னாங்க. அவர் பெயர் செபுனுடைய தலைவர்னு சொன்னாங்க. அதாவது பிசாசு கூட்டத்துக்கெல்லாம் இவர் தான் லீடர்னு சொன்னாங்க. யார சொன்னாங்க? அப்படி ஏசப்பாவை சொன்னாங்க.
அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல நின்று ஏதாவது திரும்பி கேட்டாரா? ஏன் நான் பிசாசு கூட்டத்துக்கு தலைவரா நின்று கேட்டாரா? இல்ல. ஆண்டவர் இடத்துல யாராவது ஒருத்தங்க ஒரு நெகட்டிவான கமெண்ட் கொண்டு வந்து கொடுக்கறாங்கன்னா ஆண்டவர் அந்த கமெண்ட்டுக்கு என்ன செய்ய மாட்டார்? ஒரு பதில் கொடுக்க மாட்டார். ஆனா தன்னுடைய சிந்தையை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்காதவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நமக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்ம 3 வார்த்தை சொன்னாதான் அந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கும்? ஆவி அடங்கும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? யாராவது ஒருத்தங்க ஒரு வார்த்தை நம்மளுக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1க்கு 3 என்ன செய்தி ஆகணும்? இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 1க்கு 3 வார்த்தையை நம்ம பேசியே ஆகணும். அப்படி பேசினா தான் எப்படி இருக்கும்? நீங்க பேசிட்டீங்க ஜெயிச்சிடலாம், பரலோகத்துடைய வாசலை கூட உங்களால பார்க்க முடியாது. அல்லேலூயா. இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், உங்களுடைய சிந்தை இயேசுவாய் மாறவில்லை என்று சொன்னால், உங்களுடைய சிந்தை ஜீவ பலியாய் படைக்கப்படவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் பரலோகத்தினுடைய நன்மைகளை நமக்கு என்ன செய்ய முடியாது. இதை நிறைய பேர் பெருமையா நினைச்சுப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேர் பெருமையா சொல்லுவாங்க, என் முன்னாடிலாம் ஒருத்தன் கூட என்ன செய்ய முடியாது நின்று. இதெல்லாம் நீங்க ஒருவேளை நீங்களே கூட அப்படி சொல்ற ஆளா இருக்கிறீங்கன்னா யோசித்து பாருங்க. சரியா? பெருமையா சொல்லுவாங்க. தயவா சொல்றேன், இது பெருமை இல்ல, இது பெரிய பாவத்திற்கு நேராய் கர்த்தருடைய பிள்ளைகளை வழி நடத்தி விடும். அப்போ நாம் நம்முடைய சிந்தனையை எப்படி படைக்க வேண்டும்? ஜீவ பலியாய் படைக்க வேண்டும். 2வது, நம்முடைய கண்கள். நம்முடைய கண்களை கர்த்தருக்கு பிரியமான ஜீவ பலியாய் படைக்க வேண்டும். இதுதான் புத்தியுள்ள ஒரு ஆராதனை. இந்த கண்களை எப்படிமா ஜீவ பலியாய் நம்ம படைக்கிறது? நம்ம கண்களை ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு படைப்பதற்கு முன்பாக நம்முடைய கண்களினாலே அநேக இச்சையான காரியங்களை நம்ம பார்ப்போம். நம்முடைய கண்களினாலே பரத்திற்கு விரோதமான, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பார்ப்போம். இந்த கண்களினாலே மேட்டிமைகளை நம்ம உண்டு பண்ணி கொள்ளுவோம். இந்த கண்களினாலே ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை நம்ம செய்வோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாடு, நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு, இந்த கண்களினாலே நாம் தேவனை தரிசிக்க ஆரம்பமாகிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்திலே நிற்கிறதற்கு இந்த கண்கள் ஆண்டவருடைய கரங்களை தரிசனமாய் பார்க்கிறதற்கு உதவப்படுகிறது. அப்புறம் கண்களை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் இந்த கண்களை நாம் கெடுத்து கொண்டு வருகிறோம். வசனம் சொல்லுகிறது, ஒருவனுடைய கண் அது இருளாயிருந்தால் அவனுடைய சரீரம் முழுக்க இருளாயிருக்கிறதா. இந்த கண்ணு மாத்திரம் இருளா இருந்துச்சுன்னா சரீரம் எப்படி இருக்கான்? எல்லாரும் ஏகமாய் சொல்ல கேட்கலாம். கண்ணு மாத்திரம் சரியில்லைன்னா எல்லாமே சரியில்லை. ஒருத்தனுடைய கண்ணு ஜீவ பலியாய் படைக்கப்படலைன்னா அவனுடைய சரீரமே ஜீவ பலியாய் படைக்கப்படவில்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம பரலோகத்திற்கு போகணும். கர்த்தராகிய தேவனை முகமுகமாய் தரிசித்து அவர் எழும்பி நின்று நம்மை அவர் வரவேற்கணும். அப்படின்னா நாம் நம்முடைய கண்களை ஜீவ பலியாய் படைக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜீவ பலியாய் படைக்கிறது என்ன? எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்க ஊழியம் பண்றாங்க. அவங்க ஒரு பிரேயர் டீம்ல அவங்களும் ஒரு பார்ட் ஆஃப் த பிரேயர் டீம் அவங்களும் இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னா, அந்த பிரேயர் டீமுடைய லீடர் ஒரு நல்ல வீட்டை கட்டிட்டாங்க. வீட்டை கட்டினதுக்கு பிற்பாடு அந்த பிரேயர் டீம்ல எல்லாரும் இருப்பாங்கல்ல, எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வீட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கூப்பிடும் பொழுது, ஒரு சிஸ்டர், அந்த பிரேயர் டீம்ல இருக்கிற ஒரு சிஸ்டர் சொன்னாங்களா, அப்பப்பா என் கண்ணு பார்க்கவே பொறாமையா இருக்கு, நான் சீக்கிரம் கீழே போய் நிக்கிறேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பொறாமை எங்க இருந்து வருது? அந்த பொறாமை மிகுதியினால வாயிலே வந்துட்டு. அந்த சிஸ்டர் பரவாயில்ல, வாய் வழியா சொல்லிட்டாங்க. ஆனா நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் பிறருடைய ஆசீர்வாதங்களை கண்டு அதை நம்ம இச்சிக்கிறோம். நமக்கு இது இல்லையேன்னு வாய் மூலியமா சொல்லாம மனசளவுல என்ன பண்றோம்? கண்ணால பார்த்து அதை இச்சிக்கிறோம். அது எப்போ தெரியுமா அந்த இச்சிப்புலாம் வரும்? நம்ம கண்களை ஜீவ பலியாய் படைக்கல அப்படின்னா ஆண்டவர் மற்றவர்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை கண்டு நம்ம பொறாமைப்படுவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் உண்மையை நான் சொல்றேன், மகிமையான ஆசீர்வாதம், மகிமையான ஆசீர்வாதம். ஆனா நம்ம கண்கள் என்னமோ ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறத மாத்திரம் என்ன பண்ண மாட்டேங்குது, பார்க்க மாட்டேங்குது. மற்றவர்களுக்கு ஆண்டவர் ஒரு உடைஞ்ச சைக்கிள் கொடுத்தாலும் என்ன, அவங்களுக்கு உடைஞ்ச சைக்கிள் கிடைச்சிருக்கு, ஆனா இங்க நம்மளுக்கு நல்ல ஒரு பைக் இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது எதை அடையாளப்படுத்துகிறதுனா, நம்முடைய கண்கள் சரியில்லை, நம்முடைய கண்கள் ஜீவ பலியாய் படைக்கப்படவில்லை. நிறைய பேர் கிறிஸ்துவர்கள்னாலே ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுவாங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லிருங்க. ஹல்லேலூயா. ஆனா இப்போ இந்த காலகட்டத்தில் வாழ்கிற கிறிஸ்துவர்கள் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டு 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 அவர்கள் பொறாமைப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கிறாங்க நிறைய பேர். அது என்ன அர்த்தம்? ஜீவ பலியாய் படைக்க வேண்டியதை படைக்கல. ஆமா, ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நன்மைகளை முதலாவது நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 122 7வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அரண்மனைக்குள்ளே சுகம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். அப்புறம் சுகமும் சமாதானமும் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறார்? இப்ப எனக்கான சுகத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் என்னுடைய எல்லைகளுக்குள்ள தான் வச்சிருக்கிறார். உங்களுக்கான சுகமும் சமாதானத்தையும் ஆண்டவர் உங்களுடைய எல்லைகளுக்குள்ள தான் வைத்திருக்கிறார். அப்போ அதை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய கண்களை நம்ம ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்துட்டோம்னா மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க மாட்டோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நன்மைகளை பார்ப்போம். ஒருவேளை ஒரு குட்டி வீட்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். நீங்க பாப்பீங்க, ஆண்டவரே நாங்க இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீட்டை தந்திருக்கிறீங்களப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு இந்த அருமையான வாழ்க்கையை தந்திருக்கிறீங்களப்பா, எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்திருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். அப்படிங்கிற ஒரு இருதயத்தை நம்முடைய கண்கள் முதலாவது பார்க்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்முடைய கண்கள் நம்ம ஜீவ பலியாய் படைக்கணும். அப்படி படைக்கும் பொழுது நம்ம மற்றவர்களுடைய எல்லைகளை பார்த்து பொறாமைப்பட மாட்டோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவங்களை இப்படிலாம் ஆசீர்வதித்து இருக்கிறார், ஸ்தோத்திரம். இதுதான் ஒரு நல்ல கண்ணுக்கு அழகு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கண்ணுக்கு அழகு எது? மற்றவங்களுக்கு கொடுத்திருக்கிறத பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லணும். பொறாமைப்படுகிற காரியம் இருக்கக்கூடாது. கண்களின் இச்சை இருக்கக்கூடாது. அது எப்போ இருக்காதுன்னா, நம்முடைய கண்களை ஜீவபலியாய் படைத்ததற்கு பிற்பாடுதான் பொறாமையோ எரிச்சலோ மேட்டிமையோ எதுவுமே நம்முடைய கண்கள் மூலியமாய் கிரியை செய்யாது. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய கண்களை ஜீவ பலியாய் படைக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது எதை ஜீவ பலியாய் படைக்கணும்? சிந்தை. சொல்லுங்க, சிந்தை. நம்முடைய சிந்தனையை ஜீவ பலியா படைச்சிட்டோம்னா தேவையில்லாத குழப்பங்கள் நம்முடைய சிந்தனையில வராது பிரதர் சிஸ்டர். நம்முடைய சிந்தனையை ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்னா தேவையில்லாத மற்றவர்களை குறித்த ஒரு குரோதம், ஒரு எண்ணம் நம்மளுக்கு என்ன பண்ணாது, வரவே வராது. இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், உங்க சிந்தனையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. அந்த இடத்தை இயேசு எப்படி அணுகுவார், இந்த போராட்டத்தை இந்த பிரச்சனையை இயேசு எப்படி அணுகுவார் அப்படின்னு நீங்க உங்க சிந்தனையில அந்த காரியங்களை நீங்க யோசித்துக் கொள்ளுங்கள். யோசித்து கொண்டீங்கனாலே ஒரு மனரம்மியமான சூழ்நிலைகளை ஆண்டவர் தருவார். ஆமீன். ஆண்டவர் எல்லா இடத்துலையும் எப்படிதான் இருந்தார்? மனரம்மியத்தோடு தான் இருந்தார். அவர் போன இடத்துலலாம் பிரச்சனைகள் இருந்துச்சு, உண்மைதான். ஆண்டவர் போன இடத்துலலாம் அவரை இந்த பட்டணத்திற்குள்ளவே வராதீங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல சொன்னாங்க. அந்த லேகியோன் பிசாசை துரத்திட்டதுக்கு பிற்பாடு அந்த பட்டணத்தார் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக எதிர்கொண்டு வந்து தயவு செஞ்சு என்ன பண்ணிடுறாங்க, எங்க எல்லைக்குள்ள வந்துடாதீங்க. அப்போ எப்படி இருந்திருக்கும்? இப்போ நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். யாராவது ஒரு நபர் உங்ககிட்ட வந்து, பிரதர் தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஒரு வார்த்தை சொல்லுவோம், சாகிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன் அந்த வீட்டுக்குள்ள. ஆமா. அப்புறம் இன்னும் சொல்லுவாங்க, தண்ணி குடிக்க மாட்டேன், உப்பு, ஆமா, என்ன ஆனாலும் என்ன பண்ண மாட்டேன்
போக மாட்டேன். வந்து ஜெபம் வேற பண்ணுவோம், ஆண்டவரே இப்படி சொல்லிட்டாங்க ஆண்டவரே, அதுக்கு நீங்க தான் என்ன பண்ணணும். அவர் அடியாளாயிட்டார் ஆண்டவர் இப்ப நமக்கு. அல்லேலூயா. ஆமா. அப்ப அந்த இடத்த இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி நடந்துச்சு. வராதீங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர் அந்த இடத்தை ஆசீர்வதித்துட்டு பொறுமையா திரும்பி வந்தார். ஸ்தோத்திரம். ஏன்னா அவருடைய சிந்தை அது ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சிந்தை. ஆமேன். இப்ப நான் சொல்ற காரியம்லாம் ஒரே நாள்ல நடந்துராது, ஒரே நாள்ல வராதுமா. ஒவ்வொரு நாளும் நாம் அதற்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளணும். இரண்டாவது, நம்முடைய கண்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய பரிசுத்தத்தின் அவயம், நம்முடைய உதடுகள், சரீரத்தினுடைய அவயமாய் இருக்கிற உதடுகளை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உதடுகளை நம்ம ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்துட்டோம்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். இந்த உலகத்துல நிறைய பிரச்சனை எங்க இருந்து தான் ஆரம்பமாகுது? ஆமா, நம்ம குட்டி வாயிலிருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நம்முடைய நாவு அது ரொம்ப சிறிய அவயம்தான். ஆண்டவர் எதோடு கூட தெரியுமா ஒப்பிடுகிறார்? அந்த சிறிய அவயம் எப்படி ஒரு சின்ன தீக்குச்சி ஒரு காட்டையே கொளுத்துதோ, அதே போல இந்த சின்ன நாவு ஒரு வீட்டையே கொளுத்தி போட்டுரும். சின்ன அவயம்தான். அல்லேலூயா. ரொம்ப சின்னதுதான். நரம்பு இல்லை, எலும்பு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா அந்த நாக்கு நம்ம ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கலன்னா ஒரு குடும்பத்தை என்ன செய்து விடும் சொல்லுங்க? கொளுத்தி விட்டுரும். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய உதடுகளை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம், ஒரு 2 நிமிஷம் பேசணும்னாலே போதும் அவர்களுடைய பெருமைகளையா குறிச்சு பேசுவாங்க. நான் அப்பேற்பட்ட ஆளு, நான் அங்க போய் ஏறுவேன், இங்க நிப்பேன், அப்படி பண்ணிடுவேன், இந்த காரியம் செஞ்சிருவேன், பெருமைகளா பேசுவாங்க. அது எப்பொழுதுன்னா அவர்களுடைய உதடுகளை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதற்கு முன்பாக அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உதடுகளை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறானோ அவன் அவனை புகழ மாட்டான், தேவனையே புகழ்ந்து கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில அன்றாட நடைமுறைகள்ல பார்க்கிறோம், ஒரு 5 நிமிஷம் ஒரு நபர்கிட்ட பேசினா போதும், நான்லாம் அப்படி செய்திருவனாக்கும், நான் இப்படி நடத்திடுவேன், அந்த மாதிரி நான் இது பண்ணிடுவேன், இந்த பிரச்சனையா எனக்கெல்லாம் இதெல்லாம் சால்வா, ரொம்ப சர்வ சாதாரணமா நான் இதுல இருந்து ரிலீஸ் ஆயிடுவேன். ஒரு பெருமையான பேச்சு, ஒரு பெருமையான வார்த்தைகள். அப்போ நம்மையே நம்ம புகழுகிறோம்னா நம்முடைய நாவை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப ஜீவ பலியாய் ஒரு மனிதன் தன்னுடைய உதடுகளை ஒப்பு கொடுத்துட்டான்னா அந்த நாவு தேவனை புகழுகிறதற்காக ஆயத்தமாகும். எடுத்து சங்கீதம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். ஆமீன். தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அப்போ நம்மளை போற்றுகிறோம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை ஆட்டோமேட்டிக்கா அசட்டை பண்றோம்னு அர்த்தம். உன்னுடைய நாவு உன்னை புகழ வேண்டாம், புறத்தியாருடைய நாவே உன்னை புகழணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ நம்மளையே புகழ்ந்து பிரதர், நான்லாம் ஜெபம் பண்ணோம்னா 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் பிரதர், நான்லாம் ஜெபம் பண்ணுனா கர்த்தருடைய பிரசன்ஸ் அப்படியே இறங்கி வரும் பிரதர், நான்லாம் ஜெபம் பண்ணுனா அந்த இடத்துல ஒரு பிசாசு இருக்காது பிரதர். அல்லேலூயா. நம்மை புகழுகிற ஒரு காரியம். ஆண்டவர் துன்மார்க்கன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொல்றார். அவனையே புகழ்ந்து கர்த்தரை அசட்டை பண்ணுவானா. அவன் ஆண்டவரை குறித்து எந்த நெகட்டிவான ஒரு வார்த்தையும் பேச மாட்டான். ஆனா அவனை குறிச்சே அவன் என்ன பண்ணுவான்? புகழ்ந்து கொண்டே இருப்பான். அப்படி அந்த தற்புகழ்ச்சியை நாடுகிறவர்கள் ஜீவ பலியாய் தன்னுடைய உதடுகளை ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா 6வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். போதுமான சொல்றதுக்கு அப்புறம் வாசிங்க. தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இப்படியாய் சொல்லுகிறார், ஐயோ நான் அதமானேன், நான் யார்? அசுத்த உதடுள்ள ஒரு மனிதன். 2வது, அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்களுக்கு மத்தியிலே நான் வாழுகிறேன். அப்போ இந்த 2 காரியம். முதலாவது, ஒரு மனிதன் அசுத்த உதடுள்ளவனாய் இருக்கிறான்னா அவன் அதமாக்கப்படுவான், அவன்
அதமாக்கப்படுவான். ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய உதடு அது எதற்காகன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, பிரதர், உங்களுடைய உதடு தேவனுடைய துதியை சொல்லி வரணும். அல்லேலூயா. ஆனா 99% தேவனை துதிக்கிறத தவிர மத்ததெல்லாம் என்ன பண்றோம்? செய்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம ஜனங்கள் ரொம்ப தங்கமான பிள்ளைங்க, தேவனை தான் துதிப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம தேவனை துதிக்கிறத விட்டுட்டு நம்முடைய தற்பெருமையை நாடி பேசுகிறதுனால தான் நம்முடைய குடும்பத்துல போராட்டம், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, நம்முடைய ஊழியத்துல பிரச்சனை. ஏன்? தேவனை உயர்த்துகிறதை விட்டுட்டு தற்பிரியராய் நமக்கு நம்முடைய பெருமைகளை நம்ம பேசுறதுனால தான் போராட்டம். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. இந்த போராட்டம்லாம் எதனால வந்துச்சுன்னா, அப்படியே லைனா பாத்தீங்கன்னா கடைசியில என்னதான் இருக்கும்? நம்முடைய நாவு தான் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். அந்த ஏசாயா சொல்லுகிறார், அசுத்த உதடுள்ள மனிதனாய் இருந்தேன், நான் அதமானேன். ஒரு மனுஷனுடைய நாவு அது அசுத்தமா இருக்கும் பட்சத்தில் ஜீவ பலியாய் படைக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த நாவு நிமித்தம் ரொம்ப போராட்டங்கள் வரும். சின்ன சின்ன விஷயத்துக்கு குறை கண்டுபிடிச்சு அந்த குறையினால சமாதானத்தையே இழந்து போகிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நம்ம குறை கண்டுபிடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்தை சந்தோஷமா பேசி பாருங்களேன். என்னுடைய அங்கிள் வழக்கமா இப்படி சொல்லுவாங்க, ஆன்டி அங்கிள் கிட்ட வந்து, எப்பா அரிசி வீட்டுல என்ன இருக்கு? காலி. பருப்பு காலி, வேற என்ன காலி, உப்பு காலி. லாக்டவுன் டைம்ல நான் அங்க இருக்கிறேன், ஸ்தோத்திரம், கேபி பிறந்த நேரத்துல, எப்பா எல்லாம் வீட்டுல காலி, மளிகை சாமான் காலி. உடனே அங்கிள் சொன்னாங்க, காலின்னு சொன்னா அது ஒரு ஆவி, காலின்னு சொல்லாத. அரிசி டப்பா காலியா இருக்கு, பருப்பு டப்பா காலியா இருக்கு, டப்பாவாச்சும் இருக்குல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய நாவை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? ஸ்தோத்திரம். நம்முடைய நாவு அது உண்மையை சொல்றேன், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய சாவி. அந்த சாவியை கரெக்டான இடத்துல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு திறக்க வேண்டிய வாசல் ஆசீர்வாதமான வாசல் திறக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த நாவை தூக்கி எங்க போடுறாங்கன்னா குறை சொல்றதுக்கு போடுறாங்க. இன்னொரு மனுஷன் இல்லாத இடத்துல அவனை பத்தி பேசுறதுக்கு அவன் நாக்கை யூஸ் பண்றாங்க. இன்னொரு மனுஷனை துக்கப்படுத்துகிறதற்கு அந்த நாக்கை யூஸ் பண்றாங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், உன் உதடுகள் என்னை துதிக்கட்டும். அந்த சாவிய துதி என்கிற சாவி நம்முடைய உதடுகள் மூலியமாய் பிறந்து ஆசீர்வாதம் என்னும் கதவை திறக்கட்டும். அல்லேலூயா. ஜீவ பலியாய் ஒரு மனிதன் தன்னுடைய உதடுகளை படைத்துட்டான்னா அவன் ஆசீர்வாதத்தை முழுவதுமாய் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் நம்முடைய உதடுகளை கவனித்துக் கொள்ளணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம பேசுகிற வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். ஆண்டவர் நம்ம செய்கிறதற்கு கணக்கு ஒப்புவிக்கப்படணும் ஆண்டவர் சொல்லல. ஒரு நாளில நீங்கள் பேசுகிற காரியத்திற்கு கூட கணக்கு ஒப்புவிக்கப்படணும். ஏன்னா வசனம் சொல்லுது, சொற்களின் மிகுதியினால் இல்லாமல் போகாது. ஆத்துல போட்டாலும் என்ன போடுவாங்க? அளந்து போடுவாங்க. ரொம்ப சிம்பிளா பேசுங்க ஒரு வார்த்தையே. ஆமா இல்ல, முடிஞ்சு போச்சு. தப்பு பண்ணியா? ஆமா. ஆதாம் இடத்துல கேட்டார், ஆதாம் பழத்தை சாப்பிட்டியா? ஆமா ஆண்டவரே மன்னிச்சிருங்க. சிம்பிள், முடிஞ்சு போயிருக்கும். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த ஏவாள் தான் எனக்கு பழத்தை கொடுத்தா, அதனால தப்பு உம்முது. புரியுதா உங்களுக்கு? ஏவாள் கிட்ட கேட்டார், ஏவாள் பழத்தை சாப்பிட்டியா? ஆமா ஆண்டவரே சாப்பிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஆண்டவர் எதிர்பார்த்தது. ஆனா ஏவாள் சொன்னது என்ன? சர்ப்பம் தான் வந்துச்சு. அப்ப ரெண்டு பேரும் ஆசீர்வாதத்தை இப்படித்தான் இழக்கிறோம், வார்த்தையின் மூலியமா தான் இழக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம நாவல கவனமாய் இருக்கணும். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நாவில் கவனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சின்ன இந்த நாக்கை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்க, நான் சொல்றேன், நம்மள மாதிரி ஒரு செய்யமுள்ள வாழ்க்கை யாராலும் வாழ முடியாது. ஒத்துக்கிறீங்களாமா? ஆமாவா இல்லையா? இந்த சின்ன அவயம் தான், இதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம், உலகமே நம்ம கைக்குள்ள. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நாவு அவரை துதிப்பதாக. துதிங்க. காலையில எழும்பின உடனே இந்த நாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க.
காலையில எழுந்திருச்ச உடனேயே, ஆமா கேபியை பார்த்து நம்ம சிஸ்டர் சொல்லுவாங்க, ஏ கேபி எலும்பின உடனே அழுதுட்டே எந்திரிக்கிற, ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம்ல, எழும்பும் போதே அழுதுட்டு எந்திரிப்பா, எழும்பும் போதே ஜெபம் பண்ணிட்டு எந்திரி. ஒரு 2-3 ஜெபத்தை நாங்க சொல்லி கொடுத்துருக்கிறோம். எழும்பும் போதே என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. எழும்பும் போதே ஆண்டவரை தேடிட்டு எழும்பு. அப்பதான் உனக்கு என்ன பண்ணும், நாள் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம எழும்பும் பொழுதே ஆண்டவரை துதித்து எழும்ப வேண்டும். எழும்பி அந்த இடத்துல பெட்டில் உட்காந்துட்டு படுத்து தூங்குறோம், எங்க பெட்டோ தரையோ எங்க நீங்க எழும்பினாலும் அப்படியே ஒரு முழங்கால் போட்டுருங்க. போட்டுட்டு நல்ல கரங்களை உயர்த்தி, இயேசுப்பா புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய அவயவங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் இதை செய்கிறீர்கள்? இதை இனிமே செய்யுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி காலையிலே கர்த்தர் கரத்துல என்ன பண்ணிருங்க, சரண்டர் பண்ணிருங்க. அல்லேலூயா. முதலாவது நம்முடைய சிந்தையை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது கண்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவது உதடுகள். கடைசியா மிக முக்கியமான ஒன்று நம்முடைய இருதயம். இந்த இருதயத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம இருதயத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி தெரியுமா இருக்கும்? வேதம் சொல்லுகிறதை எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், எல்லாவற்றையும் பார்க்கலாம். அதாவது நம்முடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் இருக்கிற எல்லா அவயங்களை பார்க்கிலும் இந்த இருதயம் இருக்கு பாத்தீங்களா, அது திருக்குள்ளதும் எப்படி இருக்கான் சொல்லுங்க, ஏகமாய் சொல்லுங்க, மகா கேடுள்ளதாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதற்கு முன்பாக அவனுடைய இருதயம் மகா கேடுள்ளதாய் இருக்கும், திருக்குள்ளதுமாய் இருக்கும். ஒன்னு சொன்னோன்னா அந்த வார்த்தையை கேட்காம கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு இருதயம். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் உணர்வற்று இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தை பரிசுத்தமான ஜீவ பலியாய் படைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய இருதயத்தை மாத்திரம் பரிசுத்தமான ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம இருதயம் எப்படி தெரியுமா இருக்கும்? எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 57:7வது வசனம். என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாட்டு வரலன்னா என்ன அர்த்தம்? பாட்டுனா ராகம் இல்லை. நம்மளுக்கு ராகம் முக்கியமே கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எது முக்கியம் கிடையாது, ராகம் முக்கியமே கிடையாது. இங்க இருந்து என்ன வரணும்? பாடல் வரணும். அதாவது இங்க இருந்து துதி வரணும். அந்த துதி என்கிற கீர்த்தனம் இங்க இருந்து வரல அப்படின்னா இருதயத்துல சம்திங் ராங். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கு. அதனால தான் அந்த இடத்துல இருந்து வர வேண்டிய துதி வரல. நம்ம டேப் இருக்குல்ல, கொலா தண்ணி, ஒரு பைப்புல இருந்து நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் வராது. ஆமா தானே? அதே போலதான் நம்முடைய இருதயத்துல இருந்து வாய் மூலியமாய் வருகிறது. ஆண்டவரை துதிக்கிற துதி மாத்திரமே வரணும். அது எப்போ தெரியுமா வரும்? இந்த இடத்துல துதியினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்பி வச்சிருந்தோம்னா என்ன உள்ள இருக்கோ அதுதான் வாயில வரும். வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம எதை மனசுல நிறைச்சு வச்சிருக்கிறோமோ அதுதான் என்ன பண்ணும்? வாய் பேசும். அப்ப சினிமா பாடலை பார்த்தோம்னா உள்ள என்னதாம்மா ஸ்டோர் ஆயிருக்கும்? நான் சொல்றது சரிதானா? எதை பார்க்கிறோமோ அதுதானே ஸ்டோர் ஆகும். இருதயத்தின் நிறைவினால் தான் என்ன பேசுமா? வாய் பேசும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பாடலை கேட்கறத விட்டுட்டு கண்ட பாடலை கேட்டுட்டு இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம். ஆண்டவர் சொல்றார், உன் இருதயம் சந்தோஷத்தினாலே நிரப்பப்படணும். உன் இருதயம் பலி செலுத்துகிறதற்கு முன்பாக அது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது.
யாராவது மனுஷன் தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு தப்பு பண்ணிட்டான்னா மனசுல இருந்து ஒரு கசப்பு வரும் பாருங்க. அது ஏன் வருதுன்னா, அந்த கசப்பு நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்காத பட்சத்திலே அது வருகிறது. அல்லேலூயா. அப்போ முழுசா நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணணும். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் உன்னிப்பா இதை கேளுங்க. 57:7. என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. எதற்காக? என் இருதயம் தேவனை ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமா தேவனே, என் இருக்கிறது. இருதயம் ஆயத்தமா இருக்குப்பா. நான் பாடி கீர்த்தனம் நான் பண்ணுவேன். பாடி கீர்த்தனம் கீர்த்தனம் பண்ணுவேன். உங்களை பாடுறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ரெடியா இருக்கிறேன். உங்களை துதிக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ரெடியா இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேரால துதிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? இருதயத்துல துதி நிரப்பப்படலைன்னு அர்த்தம். நான் சொல்லுவேன், நீங்க நாளுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது தேவனை துதிங்க. தேவனை என்ன பண்ணுங்க? துதிங்க. போன மாசத்துல கர்த்தருடைய கிருபையால 21 நாள் நல்ல துதிகளை ஏறெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதை கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. நம்ம நேரத்திற்கு என்ன பண்றோம்? சாப்பிடுறோம். என் ஆபீஸ்ல என் கூட வேலை செய்யற ஒரு நபர் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு வாட்சில் அலாரம் அடிக்கும். ஏன் பிரதர் வாட்சில் கூட அலாரம் வைக்கிறீங்கன்னு கேட்டா, அது செட்டப்பா. அந்த வாட்சில தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துமா அந்த வாட்ச். அலாரம் அடிச்சதுன்னா தண்ணி குடிக்கணுமா, உடனே தண்ணி எடுத்துட்டு போய் குடிப்பார். ஸ்தோத்திரம். அப்போ இந்த சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம நேரத்தை குறிச்சு அலாரம் வச்சு என்ன பண்றோம்? பாதுகாத்து தண்ணி குடிக்கிறோம். அப்ப தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு நேரம். எங்க நேரம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை 10ல இருந்து மணிக்கணும் 8ல இருந்து, ஆமா நிறைய பேருக்கு 9ல இருந்து 10. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். தயவு செய்து நான் கேட்கிறேம்மா, நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள், நீங்கள்லாம் துதியால ஒரு சிங்காசனத்தை அமைக்கணும். உங்களுடைய குடும்பத்தை குட்டி பரலோகமாய் மாற்றணும். இன்னைக்கு தயவு செய்து நீங்க அதை உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்துல துதிங்க, உங்களுடைய வீட்டுல துதிங்க, சபையில துதிங்க. அங்கெல்லாம் துதிச்சாதான் இங்க சபையில துதி வரும். தாவீது சொல்றார், நான் ஆயத்தமா இருக்கிறேன். எப்போ உங்களை நான் துதிப்பேன், ஆயத்தமா இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? துதியினால் நிரப்பப்பட்டதா இருக்கிறது. அல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர் துதிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? அது எப்படி துதிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? நான் கேட்பேன், 3 வேளைக்கு 4-5 வேளை சாப்பிட முடியுது இல்ல? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் துதிக்க முடியாதா? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க முடியாதா? முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 33:21 வசனத்தை ஒருவர் வாசிக்க யாவரும் கேட்கலாம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியால், அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியினால், நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். என்னுடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமத்தை நான் நம்புறேன்னா என் மனசு எப்படி இருக்குமா? அவருக்குள்ள களி கூறும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை மாத்திரம் ரொம்ப கன்சர்னா பார்க்கிற தேவன். அவர் சொல்லல, உன் கண்களை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்னு சொல்லல. உன் சிந்தனையை காத்துக்கொள், ஜீவ ஊற்று புறப்படும்னு சொல்லல. உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப நம்முடைய இருதயத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இருதயம் துதியினால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு துதிக்கணுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம துதிக்கணும். நீங்க துதிப்பீங்களா? அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது அட்லீஸ்ட் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து என்ன பண்ணுங்க? துதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி தருகிற ஒரு காரியம், இந்த ஊழியத்தினுடைய ஆரம்ப நிலைமையில நம்ம இருக்கிறோம். இந்த ஆரம்ப நிலையில இருந்து நம்ம தேவனை துதிக்க 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 ஒவ்வொரு நாளும் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வளர்த்து விடுவார். அல்லேலூயா. எப்படி ஒரு செடிக்கு தண்ணி முக்கியமோ அதே போல ஒரு ஆத்துமாவிற்கு துதி முக்கியம். அந்த துதி நம்மை ஆண்டவரோடு கூட இணைத்து விடும். இப்போ முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ ஜீவ பலியாய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும்னா முதல்ல நம்முடைய சிந்தையை பரிசுத்தப்படுத்தணும்,
நம்முடைய கண்கள், உதடுகள், இருதயம், கரங்கள், கால்கள், ஆவி, ஆத்துமா, சரீரத்தினுடைய அவயவங்கள், உறுப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்கணும். தினமும் காலையில் எழும்பி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறோம், வேலைகள் எல்லாம் செய்கிறோம், நம்முடைய அலுவல்கள் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி பெட்டுக்கு படுக்க வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறேன். ஒருவேளை இதை நீங்கள் செய்து இருந்தீர்கள் என்று சொன்னால் நலம். ஒவ்வொரு நாள் ராத்திரி அந்த நாளை முடிக்கும் பொழுது, தகப்பனே என் சிந்தனையை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. என் சிந்தனை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் கண்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் செவிகள், உதடுகள், இருதயம், என்னுடைய கரங்கள், கால்கள், என் அவயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றேன், உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளிலே உம்மை துக்கப்படுத்தின காரியங்கள் ஏதாகிலும் இருக்கும்னா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை கழுவுங்க, உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவுங்க. இந்த நாள் இரவுல நான் பரிசுத்தமாய் படுக்கைக்கு போகணும். அல்லேலூயா. அப்படி பரிசுத்தமாய் நம்ம ஜெபித்து படுக்கைக்கு போகும் பொழுது மாத்திரமே காலையிலே விழிக்கும் பொழுது அவருடைய சாயலால் நாம் திருப்தியாக முடியும். அப்படி ராத்திரி நம்ம தூங்கும் போது அதே எரிச்சலோடு, அதே கோபத்தோடு நம்ம படுத்தோம்னா காலையிலயும் அப்படித்தான் இருக்கும். ஒரு முதல் நாளுடைய மணி நேரமும் கோபத்தோடு தான் ஆரம்பமாகும். எதால நம்ம முடிக்கிறோமோ அதால தான் என்ன பண்ணுவோம், ஆரம்பப்படுத்துவோம். அப்ப இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் செய்வீங்களா? செய்வீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரி, இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம்.